Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் போடுறோம் இல்லையா, டிசைன் போடுறப்ப நிறைய பேர் சரியாகவே வரலை அப்படிங்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு டைம் போடுற டிசைன் வந்து கரெக்டாக அழகாக வருது. அதுக்கப்புறம் போடுற எல்லா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் அவுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது, டிசைன் சரியாக வரலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண தவறி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் நான் வந்து இந்த இதில் ஒரு அளவு நான் டிசைன் செட் பண்ணுறேன். ஆனால் இங்கே போடுறப்போ பார்த்திங்கன்னா இது மாறி வருது, டிசைன் வந்து மாறி வருது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் நான் வைக்கிறேன், ஆனால் இங்கே டிசைன் போகிறப்ப இந்த சைடு மாறி வருது, இந்த இது இப்படி புட்டாஸ் இதெல்லாம் மாறுது. அப்படின்னா ஏன் மாறுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸ் மாறும், இது மாறும். நீடியிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் சென்டரில் நீடில் இருக்குது இல்லையா, அதே போல் இந்த ஃப்ரேமில் இந்த ரவுண்டு ஃப்ரேம் இருக்குது, இந்த ஃப்ரேம் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரேமில் சென்டரில் கிராப் ஷீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீடில் கரெக்டாக சென்டரில் இருக்காங்கிறத பாருங்கள். ஒருவேளை நீடில் இல்லை, கார்னரில் வருது, இந்த மாதிரி மாறி வருது அப்படின்னாக்க அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், டிசைன்ஸ் எதுவுமே வராது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு போடுறோம் பாருங்கள் டிசைன், அது கரெக்டாக வந்துடும். அப்புறம் ரைட் சைடில் ஜாயின் கொடுத்து போகிறப்ப இந்த இது சரியாக வராது, மாறி வருது, இல்லை இது ஜம்ப் ஆகி வருது தையல், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதை நான் எப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்கள் பார்த்து சரி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. வாங்க நான் வீடியோவில் போய்ட்டு கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கேரேஜ் இருக்கு பாருங்கள், கேரேஜ் இப்போ நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணியிருக்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹோம் பொசிஷனில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இதில் இருந்து உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். நான் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேரேஜ் சொல்லியிருக்கேன்ல, இந்த கேரேஜ் வந்து இந்த கார்னரில் வரணும், இந்த இது வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் டிசைன் செட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ஜம்பிங் ப்ராப்ளம்ஸு வரவே வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதிலே நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் வந்துட்டு இது ப்ளீஸ் ரிமூவ் ஹிப் ஹேண்ட்ஸ் கிளியர் கேரேஜ் வில் நவ் மூவ் டு ஹோம் பொசிஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இது நம்ம ஹோம் பொசிஷனுக்கு ஓகே கொடுத்துடலாம் பாருங்கள். ஓகே கொடுத்தோன்னா மூவ் ஆகி கரெக்டாக வந்துடுது. ஓகே, இப்போ இது கரெக்டாக வந்து இந்த இடத்துல நிற்கிதான்னு பாருங்கள். இந்த ஹோம் பொசிஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு இந்த இடத்துல நிற்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிளிப்பு இந்த சைடே நின்றுச்சு, ஆனால் கேரேஜ் ஹோம் பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ரிட்டன் எடுத்து இதை போட்டிங்கன்னா இந்த இது கரெக்டாக வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த இது ஏன் இந்த இடத்துல ஹோம் பொசிஷன் மாறி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் டிசைன் போட்டுட்ருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைன் போடும்போது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கிளிப்பு மாட்டுறோம் இல்லையா, இந்த கிளிப்பு மாட்டுறப்போ இந்த இடம் நீங்கள் ஒருவேளை இந்த கிளிப்பை இப்படி போடாமல் இப்படி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிளிப்பு இதில் மாட்டாமல் இப்படியே இருக்குது, நீங்கள் இங்கே டிசைன் போட்டுகிட்டே இருக்கீங்க, போட்டுட்டு இந்த ஓரத்தில் டிசைன் போடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிசைன் போடும்போது பாருங்கள், இந்த இடத்துல டிசைன் போடு, இந்த கேரேஜ் இப்படி வருது, இப்படி மாட்டியிருக்குமா, இப்படி மாட்டியிருக்கும்போது நம்ம கிளிப்பு போடாததுனால இது நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும், இப்படி இடிக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இடிக்கும். இது இடித்த உடனே என்ன ஆகும், ஒரு மாதிரி டர் அப்படின்ற ஒரு சவுண்டு வந்து நின்றும். அந்த சவுண்டு வந்து நின்னவுடனே என்னாகும், இந்த கிளிப்பு இங்கனையே நிற்கும், இந்த கிளிப்பு இந்த இடத்துலே இருக்கும். அப்போ உங்களுக்கு டிசைன் வந்து ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆன உடனே எல்லாமே பொசிஷன் பூரா பார்த்திங்கன்னா மாறிடும். அதுக்காக தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு
மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா ஹோம் பொசிஷனுக்கு போகிறதுக்கு அதுவே கேட்கும். கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இங்கே இன்ட்டு போட்டிருக்கு இல்லையா அந்த பிக்சர், இந்த ஹோல் வந்து இந்த இருக்கணும், இது வந்து இந்த இடத்துல, இந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஓகே. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராப்ளம். இது ஏன் இந்த இடத்துல ஜம்ப் ஆகுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் நிற்கிதுங்கிறத, இந்த கிளிப்பை நம்ம போட மறந்துட்டோம் அப்படின்னா இப்படி வந்து இதில் இடித்து நிற்கும். அதுக்காக தான் இந்த கிளிப்பு எப்போவுமே போடணும். ஏன்னா நானே 2-3 டைம் இந்த கிளிப்பை இப்படி போட மறந்துருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடு போட்டுரும், ரைட் சைடு போடுறப்ப இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம சரி பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பாருங்கள், இப்போ இப்படி மாட்டி எடுத்துட்டோம் இல்லையா? எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது லாஸ்ட்டு பேட்டர்ன் கேட்குது, இதெல்லாம் ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இன்ட்டு கொடுத்துடலாம். இப்போது இன்ட்டு கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல நீடில் இருக்குது இல்லையா? இந்த நீடில் இருக்குது பாருங்கள், எனக்கு கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீடில் நான் அப்படியே உள்ளே இறக்குறேன். இறக்கும்போது கரெக்டாக அந்த ஹோலில் சென்டராக போய் வருதுங்களா நீடில்? இந்த மாதிரி சென்ட்ரால் நீடில் இறங்கி வரணும். இதுதான் நீடில் கரெக்டாக இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். இப்போ இதுவும் ஓகே. அடுத்து நீங்கள் நீடில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுவும் ஓகே ஆகிடுச்சு இல்லையா? இப்போது பாருங்கள், கிளிப்பு கொஞ்சம் உங்களுக்காக கிளிப்பு இப்போ இது பார்த்துட்டோம். ரெண்டாவது கிளிப்பு இங்கே மாற்றம் பாருங்கள். உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கா? இப்படி இழுத்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல கேப்பு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்படி வைக்கிறேன், இந்த இடத்துல கேப் இருக்கா? இந்த கேப் இருக்கக்கூடாது. இந்த கேப் இருந்துச்சுன்னா சரியாக நம்ம கிளிப்பு மாட்டலன்னு அர்த்தம். லைட்டாக கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு பாருங்க, ஃபுல்லாக தள்ளிட்டு இந்த இடத்த நம்ம இப்படி டைட் கொடுத்து இந்த இடத்த இது பண்ணணும் பாருங்கள். இப்படி பாருங்கள், இப்படி தள்ளி நம்ம ரிமூவ் பண்ணுவோம். வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை லைட்டாக இப்படி வச்சவாக்கடியே விட்டுருவோம் பாருங்கள். இப்படி கரெக்டாக வச்சுட்டு விட்டுருவோம். சரி நிற்கிது, ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு இந்த லாஸ்ட்டு போகணும். இந்த கிளிப்பு பாருங்கள், இந்த லாஸ்ட் போயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல இல்லை. இது மாதிரி இந்த இது கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரெண்டாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகேவா? இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இது சென்ட்ரு பொசிஷன். அதாவது இது எல்லாத்துலேயுமே இதுதான் சென்ட்ரு பொசிஷன். இப்போ இந்த நீடில் சென்டராக இருக்கா அப்படிங்கிறத இதில் சென்ட்ரு காட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டாது. இந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இதில் காட்டாது. நமக்கு இந்த இடத்துல நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்வைக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். சரிங்களா? அதை நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்படி போயிட்டு பாருங்கள், கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஃப்ளவரை கொஞ்சம் கீழே தள்ளி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ளவர் கொஞ்சம் கீழே இப்போ பாருங்கள், இதோ உங்களுக்கு இதில் கட்டுறேன். இந்த கார்னர், இந்த சென்ட்ரு இதுதான் பாருங்கள், கொஞ்சம் கிளியராக வருது. ஓகே, இந்த 4 கோடு ஜாயின் இதுதான் சென்ட்ரு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது இப்போ இங்கே சென்டரில் இருக்கா நீடில்ஸ், அந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இது அப்படியே வச்சுட்டு இப்போது பாருங்கள், நான் கிராஃப் ஷீட்டை வைக்கிறேன், உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ கிராஃப் ஷீட்டை வச்சிட்டோம் இல்லையா? கிராஃப் ஷீட்டில் சென்டராக ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதோ?
இது மிஷினில் உள்ள ஹோல். இந்த இடம் பாருங்கள், சென்டர் கிராப் சீட்டில் இருக்க ஹோல். ஸோ இந்த ஹோலில் நீடில் கரெக்டாக இருக்காங்கிறத இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? உங்களுக்கு நீடில் இங்கே இடிக்குது, தெரியுதுங்களா? உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீடில் எனக்கு மிஷினில் இந்த இது சென்ட்ரு காட்டுது, ஆனால் இதில் சென்ட்ரா வரலை. இந்த இதில் இடிக்குதா? உங்களுக்கு வச்சு காட்டணுங்கிறத இடிக்குதுங்களா? அப்போது என்ன ஆகுது? நீடில் சென்ட்ரா இல்லை, இடிக்குதுங்களா? அப்போது நீங்கள் செட் பண்ணுறப்ப டிசைன் எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆக தான் செய்யும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இது சென்ட்ரா போய் வரணும் உங்களுக்காக. ஸோ இந்த நீடில் கரெக்டாக சென்டரில் வந்தால் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு கிட்ட வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, செட்டிங்ஸில் இப்படி கொடுத்துருங்க. செட்டிங் கொடுத்த உடனே உங்களுக்கு காமன் செட்டிங் வந்துருச்சு. காமன் செட்டிங் இப்படி போனீங்கன்னா பாருங்கள், ஸ்க்ரீனு ஃபார்மெட்டு டைமரு இப்படி காட்டுது இல்லையா, இப்படியே வருங்க. இது குவைட் மோடு, ஸ்விங் லைட்டு, அப்பர் த்ரெட்டு காட்டுதா. இது ரீசெட் ஆல் டிஃபிகல்ட்ஸு, பேக்ரவுண்டு கலரு, பாபின் ஹோல்டர், மெசேஜு எல்லாம் ஆனில் இருக்குது பாருங்கள். வந்துருச்சுங்களா? இப்போது இதில் வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி. இப்படி வாங்க, 1 ஸ்டிச்சு ஸ்டாப்பு, கலர் குரூப்பிங், ஹூப் பாருங்கள். இதில் உங்களுக்கு இப்போ காட்டும். ஓகே, இதில் பாருங்கள் ஹூப் கேலிப்ரேஷன் இருக்கா? இதில் எஸ் கொடுத்துருக்கோம். ஹூப் கேலிப்ரேஷன் எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை டச் பண்ணுங்கள். ஸோ ரைஸ் த நீடில் நீடில் மேலே கேட்குது. ஓகே, இப்போ நான் மேலே எடுத்துட்டேன். இப்போ இதை எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த உடனே பாருங்கள், எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இது காட்டுதுங்களா? கொஞ்சம் லாங்கில் இருந்தால் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இது காட்டுது இல்லையா, இதில் நீடில் காட்டுது பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் பாருங்கள். மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, மேலே கீழே இதெல்லாம் காட்டுதா பட்டனு. இப்போது நமக்கு நீடில் இங்கே கீழே இடிக்குது. உங்களுக்கு நான் வச்சு காட்டினதில் இடிக்குதுங்களா? உள்ளே இறங்கலை பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக வச்சு காட்டுறேன், இறங்கலை, அப்போ இடிக்குது. இதை எப்படி சரி பண்ணலான்னா, இடி பார்த்துட்டு இதில் நம்ம பாருங்கள். இப்போ நீடில் இதில் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் இந்த மேலே கீழே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள். எந்த இடத்துல எனக்கு நீடில் வந்திருக்கு? ஸோ இந்த ஓரத்தில் வந்திருக்கு. அப்போது இதை நம்ம கொஞ்சமாக சென்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ரைஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பட்டன் இருக்கு இல்லையா, லைட்டாக இங்கே மூவ் ஆகுது பாருங்கள். நான் இங்கே பண்ண வந்துருச்சுங்களா? இப்போ ஹோல்குள்ளே உள்ள இறங்குது பார்த்தீங்களா? நீடில் கரெக்டாக இறங்குதா பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இறங்குதா ஃபுல்லாக. இப்போ அந்த ஹோல்லையும் போகுது, இந்த ஹோல்லையும் சென்டராக நீடில் போகுது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக போகுதுன்னு. இப்போ உங்களுக்கு நீட்டாக சென்டர் வந்துருச்சு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இப்போ நீடில் பாருங்கள் ஃபுல்லாக கரெக்டாக இந்த இதுலேயும் சென்டர், அதுலேயும் சென்டர் வந்துருக்குங்களா? இந்த மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா
கரெக்டாக வந்துடும். ஸோ இது எல்லா டிசைன்ஸுக்கும் வரக்கூடிய ஒன்று தான். பாருங்கள் நீடில் இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. இங்கேயும் நம்ம இதை கரெக்டாக செட் பண்ணுறது. இந்த அப்பு டவுனு லெஃப்ட் ரைட் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் முடிச்சுட்டு நீட்டில் கொஞ்சம் நம்ம மேலே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரக்கூடாது. ஓகே கொடுத்தீங்கன்னா தான் சேஞ்ச் ஆகும். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ ஓகே கொடுத்து வெளியில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது இந்த மிஷின் செட்டிங்கில் போயிட்டு எம்ப்ராய்டிங்கில் போகணும். எம்ப்ராய்டரியில் போயிட்டு இதில் போகணும். அவ்வளோதான். அப்போ இப்போ நம்ம அப்படியே வெளியில் வந்துடலாம். ஓகே வெளில வந்துட்டோன்னா இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இப்போ நீடில் சேஞ்சிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த கார்னரில் பாருங்கள் இந்த டிசைன் போட்டிருக்கோம்ல இந்த கார்னர். ஸோ இந்த இடத்துல இப்படி வருது பாருங்கள். இந்த தையல் எல்லாம் அக்யூரேட்டாக வரும். இப்போது உங்களுக்கு இந்த தையல் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராமல் அக்யூரேட்டாக வரும். இந்த கார்னர் பாருங்கள். இந்த கார்னர் தையல் அந்த நீடில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு தையல் ஓகே, இது ஓகே. இந்த லாஸ்ட் வருது பாருங்கள். இது இப்படி மேங்கோ சுற்றி வருது பாருங்கள். இது எல்லாமே ஒன்றும் டிசைன் மேலே வரும், இப்படி வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த பூவில் கூட பாருங்கள். பூவில் எல்லோவை சுற்றி க்ரீன் தையல் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் இப்போ கரெக்ட் பண்ணதுனால இந்த க்ரீன் தையல் அக்யூரேட்டாக வரும். இந்த க்ரீன் தையல் அக்யூரேட்டாக இந்த டிசைனில் வரும். அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு இந்த தையல் ஒன்று டிசைன் மேலே வரும், இல்லைன்னா லாங்காக வரும். இந்த ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ இது செட் பண்ணி முடிச்சுட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வச்சுட்டு வெளியில் ஃபுல்லாக வந்துடுங்க. உடனே ஓகே கொடுத்து ரன் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வச்சுட்டு முடிச்சுட்டு ரிமூவ் த ஹூப் ஓகே கரெக்டான பொசிஷன் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே இப்போ நம்ம கரெக்டான பொசிஷன் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்ண தப்பை சரி பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டாவது இந்த இடத்துல பண்ண தப்பை சரி பண்ணியிருக்கிறோம். அடுத்து உங்களுக்காக நான் இந்த நீடில் உங்களுக்கு சென்ற இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் சரி பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போது நான் உங்களுக்கு இந்த நீடில் ப்ராப்ளம் சின்னதாக தான் வச்சு காட்டினேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நீடிலெல்லாம் சென்றாக இருக்குது, ஆனால் டிசைன் நான் இங்கே போட்டால் கொஞ்சம் தள்ளி வருது அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா? அது இந்த நீடில் ப்ராப்ளத்தால் தான். இந்த நீடில் இதுலேயும் வரணும். இந்த இடம் சென்டரில் அந்த ஃப்ரேம் வச்சு பார்க்குறோம் இல்லையா? இந்த ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப இந்த ஹோலில் பாருங்கள், இந்த ஹோல் கரெக்டாக இதுலேயும் சென்டரில் வரணும். மிஷினில் சென்டர் காட்டுறப்ப இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரேஸ் அவுட் ப்ராப்ளம், ஜம்பிங் தையல் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. கரெக்டாக வரும். இவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் இதில் போய் சரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நீடில் சென்டர் பொசிஷனுக்கு நீங்கள் அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸு கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இந்த நீடில் ப்ராப்ளம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இருந்தும் இருக்கலாம். எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த டிசைனை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.